ஒளி தரும் தீபமா. அன்பானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை பார்க்கும் உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். இந்திய மிஷனரி சங்க ஊழியத்தை நேசித்து, ஊழியர்களை நேசித்து நீங்கள் கொடுத்து வருகிற ஆதரவுக்காக, உங்களுடைய ஜெபங்களுக்காக நன்றி தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பாருங்கள், ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கம் வெள்ளாளன் வழியில் பிறந்த பேராய வேதநாயகம் சாமுவேல் அசரியா அவர்களால் 1903 பிப்ரவரி மாதம் 12ஆம் நாள் ஆரம்பிக்கப்பட்டது. இந்திய தேசத்தின் 26 மாநிலங்களிலும் 2 யூனியன் பிரதேசங்களிலும் நாம் சுவிசேஷ பணியினை நிறைவேற்றி வருகிறோம். இந்திய மிஷனரி சங்கத்தில் 1204 பேர் மிஷனரிகளாகவும் 445 பேர் உதவியாளர்களாக பள்ளி, விடுதி மற்றும் சமுதாய பணிகளிலும் 172 பேர் அலுவலகம் மற்றும் அபிவிருத்தி பணிகளிலும் ஈடுபட்டு வருகின்றனர். இந்திய தேசத்தின் 284 மாவட்டங்களில் உள்ள 56,650 கிராமங்களை நாம் சுவிசேஷத்தால் சந்தித்து வருகிறோம். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட முதல் தலைமுறை விசுவாசிகள் 452 இடங்களில் ஆலயங்களிலும் 11,063 இடங்களில் வீடுகளிலும் திறந்த வெளிகளிலும் கூடி தேவனை ஆராதித்து வருகின்றனர். கோயா மொழியில் ஒடியா எழுத்துக்களை கொண்டு வேதாகமத்தை மொழிபெயர்த்து வருகிறோம். புதிய ஏற்பாட்டுடன் சங்கீதம் மற்றும் நீதிமொழிகள் கோயா மொழியிலுள்ள 2 பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு எழுத்து மற்றும் ஆடியோ வடிவில் வெளியிடப்பட்டுள்ளது. பழைய ஏற்பாட்டில் மோசையின் 5 ஆகமங்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. மற்ற பகுதிகளில் மொழிபெயர்ப்பு பணிகளுக்காக ஜெபியுங்கள். அடிப்படை வசதிகளற்ற நிலையில் வாழும் ஆதிவாசி பிள்ளைகளுக்காக 32 இடங்களில் நாம் நடத்தி வரும் விடுதிகளில் 2232 பிள்ளைகளும், 63 இடங்களில் நாம் நடத்தி வரும் பகல் நேர பராமரிப்பு மையங்களில் 2377 பேரும் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். நம் விடுதி பிள்ளைகள் 24 பேரை இன்ஜினியரிங், நர்சிங் மற்றும் கலை அறிவியல் போன்ற உயர்கல்வி படிப்பதற்கு உதவி செய்து வருகின்றோம். கல்விக்கான வாய்ப்புகளற்ற நிலையில் வாழும் பிள்ளைகளுக்கென நாம் நடத்தி வரும் 7 பள்ளிக்கூடங்களில் 4102 பிள்ளைகள் கல்வி பயின்று வருகின்றனர். 3 இடங்களில் மருத்துவ மையங்களையும் 2 மருத்துவமனைகளையும் நடத்தி சிகிச்சையோடு தேவன் அருளும் விடுதலையையும் கொடுத்து வருகிறோம். தையல் பயிற்சி மையங்கள் 77 இடங்களிலும், கம்ப்யூட்டர் பயிற்சி மையங்கள் 7 இடங்களிலும் நாம் நடத்தி வருகிறோம். பார்வையற்றோருக்கான விடுதி ஒன்றையும், ஏழை வயோதிப விதவைகளுக்கான நல உதவி மையம் ஒன்றையும் நாம் நடத்தி வருகிறோம். இப்பணிகளுக்காக ஜெபியுங்கள், உதவி செய்யுங்கள். பாருங்கள், நாம் இணைந்து செயல்படுவோம். இந்திய தேசம் இயேசுவை அறிய செய்வோம். இந்திய மிஷனரி சங்கமே, உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பாரே. இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே இந்த டிவி நிகழ்ச்சி வாயிலாக உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த பரிசுத்த உபவாச நாட்களிலே கர்த்தர் கொடுத்த கிருபையாக கொடுத்த இந்த வாய்ப்புக்காக என் தேவாதி தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த உபவாச நாட்களை காணும்படியான பாக்கியத்தை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தந்திருக்கிறார். எத்தனையோ பேருக்கு
இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லாத போதிலும் கூட ஆண்டவர் கிருபையாக எனக்கும் உங்களுக்கும் இந்த பரிசுத்த உபவாச நாட்களை காணக்கூடிய பாக்கியத்தை கொடுத்த தேவாதி தேவனை மீண்டுமாக நன்றியோடு நாம் துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம். இந்த பரிசுத்த உபவாச நாட்களிலே நம்முடைய வேதாகமத்திலே அநேக கர்த்தருடைய பிள்ளைகள் உபவாசம் இருந்து அதன் மூலமாக பெற்றுக்கொண்ட மேன்மையான காரியங்களை குறித்து நம்ம வேதத்தில் நிறைய காரியங்களை நம்ம தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலையும் கூட அருமையான ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அவங்க எப்படி உபவாசம் இருந்தாங்க, அந்த உபவாசத்தினால என்ன அவங்களுக்கு மேன்மை கிடைச்சது, என்ன வெற்றி கிடைத்ததுன்னு சொல்லி நம்ம வேதாகமத்திலிருந்து யோசபாத் அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த உபவாசத்தை குறித்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இந்த உபவாசம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் நெருங்கி ஜீவித்தல்னு சொல்லி ஒரு அர்த்தம். ஒருவேளை ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிப்பதற்காக தான் கர்த்தர் கிருபையாக இந்த தபசு நாட்களை, இந்த லெந்து நாட்களை ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் தந்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை கடந்த ஆண்டு இந்த லெந்து நாட்களில் இருந்தவங்க இந்த ஆண்டு இல்லை, ஆனால் அப்பா கிருபையாக எனக்கும் உங்களுக்கும் இந்த பரிசுத்த உபவாச நாட்களை காணக்கூடிய பாக்கியத்தை ஆண்டவர் தந்தபடினாலே நம்ம இன்னும் ஆண்டவரோடு கூட தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே அவரோடு நம்ம நெருங்கி ஜீவிப்பதற்காக தான் இந்த 2024 ஆண்டிலையும் கூட இந்த பரிசுத்த உபவாச நாட்களை காணக்கூடிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இந்த உபவாச நாட்களை நம்ம பயபக்தியோடு, தாழ்மையோடு, ஜெபத்தோடு நம்ம கடந்து செல்லும் பொழுது உண்மையிலே இந்த லெந்து நாட்கள் எனக்கும் உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். வேதாகமத்திலே யோசபாத் அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து நம்ம பார்க்கிறோம். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அப்பொழுது யோசபாத் பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தான் சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். யோசபாத் ராஜா ஆசா ராஜாவுடைய குமாரன் தான் இந்த யோசபாத் ராஜா. இந்த யோசபாத் ராஜா அப்படிங்கிற யோசபாத் அப்படிங்கிற பெயருக்கு என்ன அர்த்தம்னு சொன்னால் கர்த்தரின் தீர்ப்புன்னு சொல்லி அர்த்தம். அது மாத்திரமல்ல, இந்த யோசபாத் ராஜா கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு மகனாக விக்கிரக தோப்பு மேடைகளை எல்லாம் அகற்றினாருன்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்குறோம். இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவேளை நம்முடைய முழு வேதாகமத்திலேயே பாடகர் குழுவை ஏற்படுத்தினது இந்த யோசபாத் ராஜா தான். இன்றைக்கி நம்முடைய அநேக ஆலயங்களில் கொயர் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட கொயர் வேதாகம காலங்களில் ஏற்படுத்தப்பட்டது இந்த யோசபாத் ராஜா காலத்தில் மாத்திரமே. அது மாத்திரமல்ல, கப்பல்களை செய்ததும் இந்த யோசபாத் ராஜா மாத்திரமே. இதே அதிகாரத்தில் பின்பகுதியில் பார்த்தீங்கன்னா எஸ்யோன் கேபேர் அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த யோசபாத் ராஜா கப்பல்களை செய்வித்தான் என்று சொல்லி நம்ம வேதாகமத்தில் பார்க்குறோம். பாடகர் குழு ஏற்படுத்தினது யோசபாத் ராஜா, கப்பல்களை செய்ததும் யோசபாத் ராஜா தான். இந்த யோசபாத் ராஜாவுடைய வாழ்க்கையில் நம்ம இந்த வாசித்த வசனத்தில் 3ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்பொழுது யோசபாத் பயந்துன்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அப்பொழுது அப்படின்னு சொல்லி வரும்பொழுது எனக்கு உங்களுக்குள்ளே வருகிற காரியம் என்னென்னா எப்பொழுது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ளாக வரும் இல்லையா? அது எப்படின்னு சொன்னால் அந்த முதல் வசனம் 2ஆம் வசனம் சொல்லுது, அதாவது அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், சேயிர் மலை தேசத்து மக்கள், இந்த 3 விதமான கூட்ட மக்களும் யோசபாத் ராஜாவோடு கூட யுத்தம் பண்ண அவங்க ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு சிலர் யோசபாத் ராஜாட்ட இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க, இப்படி உங்களோடு கூட யுத்தம் பண்ணுவதற்கு ஏராளமான கூட்ட மக்கள் கடற்கரைக்கு அந்த பக்கத்தில் என்ன செஞ்சுட்டு இருக்கிறாங்க, நிற்கிறாங்க, இப்போ யுத்தம் பண்ண வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே வசனத்தின்படியாக யோசபாத் ராஜாவுக்குள்ள உலக பிரகாரமான மனுஷீகமான மாம்சபுயமான ஒரு பயம் வந்ததை வேதத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லையா? ஒருவேளை இந்த பயம் எனக்கும் உங்களுக்கும் வரதான் செய்யும். எல்லாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நம்ம எவ்வளோ ஒரு தைரியசாலியாக இருந்தாலும் கூட பயம் வரும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ராஜா, ஒருவேளை ராஜா அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது கட்டாயமாக ராஜானா அவங்களுக்கு நிறைய படைகள் இருந்திருக்கணும். நம்ம எல்லாரும் பாடத்தில் படிச்சிருப்போம், கப்பல் படை, குதிரை படை, யானை படை, தரைப்படை, விமானப்படைன்னு சொல்லி. அதே மாதிரி இந்த யோசபாத் ராஜாவுக்கும் நிறைய படைகள் இருந்திருக்கும், நிறைய ஆட்கள் இருந்திருப்பாங்க, படை வீரர்கள் இருந்திருப்பாங்க. ஆனால் வசனம் சொல்லுது, இந்த செய்தியை கேட்ட உடனே ஒருவேளை அம்மோன் புத்திரர், சேயிர் மலை தேசத்து மக்கள், மோவா புத்திரர் யுத்தம் பண்ணு வராங்க அப்படிங்கிற செய்தியை கேட்ட உடனே ஒரு உலக பிரகாரமான பயம் இந்த யோசபாத் ராஜாவுக்குள்ள வர ஆரம்பித்ததுன்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, பயந்த பிற்பாடு அவர் செய்கிற காரியம் கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டார்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா? முதல்ல பயம் பயம் வந்த உடனே ஆட்டோமேட்டிக்கா கர்த்தரை தேடுகிறதற்கு தன்னுடைய மனதை
ஒருமுகப்படுத்தி கொண்டார் என்று சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மள நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், ஒரு பயம் வந்தால் மாத்திரம்தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம ஆண்டவரை தேடுவதற்கு நம்ம முற்படுகிறோம் இல்லையா. நல்ல சுகமாக இருக்கும் பொழுது நம்ம ஆண்டவரை நம்ம தேடுறதே கிடையாது. ஆண்டவரே நீங்கள் ஒரு இடத்துல இருங்கப்பா, எனக்கு எப்போ தேவையோ நான் அப்போ உங்களை கூப்பிடுறேன், உங்களை பயன்படுத்திக்கிடுறேன், மற்ற நேரங்களில் நீங்கள் அப்படியே இருங்கன்னு சொல்லி நம்ம ஏசப்பாவை ஒரு கருவேப்பிலை மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நம்ம எல்லாருமே சமையல் பண்ணும்போது நம்ம குழம்புக்கு தாளிக்கும் பொழுது நம்ம எல்லாருமே கருவேப்பிலையை பயன்படுத்துவோம். ஏன்னு சொன்னால் அந்த குழம்பு நல்ல வாசனையாக இருக்கணும், மணமாக இருக்கணும்னு சொல்லி. ஆனால் யாருமே நம்ம கருவேப்பிலையை என்ன செய்ய மாட்டோம், நம்ம சாப்பிட மாட்டோம் இல்லையா, நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுருவோம். இன்றைக்கி அதே மாதிரி தான் நம்ம நிறைய பேர் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், குடும்ப வாழ்க்கையில் நம்ம ஆண்டவரை ஒரு கருவேப்பிலை மாதிரி என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். தேவைக்கு மாத்திரம் வேணும், மற்ற நேரங்களில் வேண்டான்னு சொல்லி. அதே மாதிரி இந்த யோசபாத் ராஜாவும் இந்த செய்தியை கேள்விப்பட்ட உடனே ஒரு பயம் வந்தது மாத்திரமல்ல, கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டாங்க. அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுது யூதா எங்கும் உபவாசத்தை கூறுவித்தான்னு சொல்லி நம்ம வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. தன்னை சார்ந்திருக்கிற தன்னுடைய யூத மக்களுக்கெல்லாம் உபவாசம் பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு அழைப்பு கொடுத்ததை, வேண்டுகோள் விடுத்ததை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். பயம் வந்தது, ஒருமுகப்பட்டாங்க, யூதாவெங்கும் உபவாசத்தை கூறுவித்தார்கள். அப்படி உபவாசத்தோடு ஆண்டவரை நோக்கி முறையிட்ட ஒரு 3 காரியங்களை மாத்திரம் இந்த லெந்து நாட்கள் நம்ம தியானிக்க நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தில் இந்த யோசபாத் ராஜா பயந்து கர்த்தரை தேடுகிறதற்கு ஒருமுகப்பட்டு உபவாசத்தோடு தேவ சமூகத்துக்கு போனாங்களாம். ஒருவேளை இதில் நம்ம கற்றுக்கொள்கிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு நீங்களும் நானும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வழியாக கடந்து வரும் பொழுது நம்மளை சுற்றிலும் எப்பக்கமும் பாடுகள், நெருக்கங்கள், கஷ்டம், வேதனை, கண்ணீர், வியாதிகள் வருகிற சூழ்நிலையில் நம்ம நோக்கி பார்க்க வேண்டிய ஒரே ஒரு முகம் கர்த்தர் அப்படிங்கிறத நம்ம நினைச்சிரோம். இந்த யோசபாத் ராஜா வாழ்க்கை மூலமாக நம்ம இந்த நாளிலே நம்ம கற்றுக்கொள்ள நம்ம இருக்கிறோம். கர்த்தர் கற்று தருவாராக. முதல்ல பார்த்தீங்கன்னா 12ஆம் வசனத்தில் முன்பகுதி சொல்லுது, அந்த யோசபாத் ராஜா உபவாசத்தோடு தேவ சமூகத்துக்கு போகிறாங்க. தேவ சமூகத்தில் போய் சொல்கிறாங்க, எங்கள் தேவனே, நீர் அவர்களை நியாயந்திருக்க மாட்டீரோ, எங்களுக்கு விரோதமாக வந்த இந்த ஏராளமான கூட்டத்திற்கு முன்பாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. இந்த பலன் இல்லை அப்படிங்கிற வார்த்தை தான் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. அந்த பலன் இல்லை அப்படிங்கிற வார்த்தையில் பார்த்தீங்கன்னா 2 காரியம் அடங்கியிருக்கு. ஒன்று, பலன் இல்லைன்னு சொல்லி ஒத்துக்கொள்றாங்க. 2வது, தன்னை தாழ்த்துகிறத நம்ம வேத பகுதியில் பார்க்குறோம் இல்லையா. பொருளை இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த உபவாச நாட்களில் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்குற ஒரு பெரிய சத்தியம் என்னன்னு சொன்னால், அதிகமாக நம்மளை தாழ்த்த நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்காக தான் ஆண்டவர் கிருபையாக இந்த நாட்களே கத்தர் கொடுத்துருக்குறாங்க. நம்ம ஏசப்பாவுடைய வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள். அவர் பிறப்பு ஒரு தாழ்மை, அவர் வளர்க்கப்பட்ட விதம் ஒரு தாழ்மை, அவர் வளர்ந்த விதம் ஒரு தாழ்மை. அது மாத்திரமல்ல, வசனம் சொல்லுது, அவர் சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ஆகவே அவருடைய வாழ்க்கை முழுமையுமே தாழ்மையை கொடுக்கு. இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ராஜா தேவ சமூகத்தில் போய் அவர் பலன் இல்லைன்னு சொல்லி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. படைகள் இருக்கு, படை வீரர்கள் இருக்கிறாங்க. ஒருவேளை உதவி தேவைப்பட்டால் பக்கத்து நாட்டு ராஜாக்களை கூட என்ன செஞ்சிருந்திருக்கலாம், ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு இருந்திருக்கலாம். ஆனால் எதையுமே அவர் பார்க்கல, எதையும் நம்பலை, எதையுமே சாரலை. அவர் நோக்கி பார்த்த ஒரே ஒரு முகம் கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்தாங்க. நோக்கி பார்த்தது மாத்திரமல்ல, கர்த்தருடைய சமூகத்தில் போய் தன்னை ஒத்துக்கொண்டதை வேத பகுதியில் பார்க்குறோம். பலன் இல்லை, ஒத்துக்கொண்டாங்க. அது மாத்திரமல்ல, தன்னை தாழ்த்துகிறத வேத பகுதியில் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம். புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் இருக்குது, எல்லாருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம் தான். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனம் வரைக்கும் ஒரு அருமையான ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். அதாவது 2 மனுஷர்கள் ஜெபிக்கும்படியாக, ஜெபம் பண்ணுவதற்காக தேவாலயத்துக்கு போகிறாங்க. ஒருவன் பரிசேயன், இன்னொருவன் நாயக்காரன் சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். இந்த பரிசேயன் என்ன சொன்னான்னா, நேர தேவ சமூகத்தில் போய் தன்னை ரொம்ப பெருமையாக சொல்கிறத வேத பகுதியில் பார்க்குறோம். இந்த அவனே மாதிரி இல்லை, இவனே மாதிரி இல்லை, அநியாயக்காரன் கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த பக்கத்தில் இருக்கிறான் பாருங்க, இந்த ஆயக்காரனை போல கூட நான் கிடையாது. நான் வாரத்தில் இத்தனை நேரம் நான் உபவாசம் பண்ணுறேன், ஆலயத்துக்கு நான் தசம பாகம் கொடுக்குறேன்னு சொல்லி தனக்குள்ளே வேண்டிக் கொண்டான்னு சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஒருவேளை அந்த ஜெபத்தை தேவ சமூகத்துக்கு கொண்டு போகல, தனக்குள்ளே ஜெபம் பண்ணி கொண்டான் என்று சொல்லி நம்ம வேதத்தில் பார்க்குறோம். ஆனால் அதே சூழ்நிலையில்
ஆயக்காரனுடைய ஜெபம் எனக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு ஜெபம். அந்த ஆயக்காரன் எப்படிப்பட்ட ஒரு ஆயக்காரன் தெரியுமா? வசனம் சொல்லுது, ஒருவேளை அவன் தன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல் சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். அப்போ அவர்கிட்ட காணப்பட்ட ஒரு தாழ்மையை நீங்கள் பார்த்தீங்களா? இன்னொன்று ஒத்துக்கொள்ளுகிற ஒரு சுபாவத்தை நம்ம பார்க்கிறோம். வசனம் தெளிவாக சொல்லுது, தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல். அப்போ அவர்கிட்ட காணப்பட்ட ஒரு காரியம் என்ன தெரியுமா? அந்த வானத்தை நோக்கி பார்க்க கூட நான் தகுதி இல்லாத ஒரு பாவி ஏசப்பா, நான் ஒரு பாவி ஆண்டவர்ன்னு சொல்லி இந்த இடத்துல தன்னை தாழ்த்துறாங்க. முதல்ல தன்னுடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியலை. அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் தன் மார்பிலே அடித்து கொள்றாரு. நான் ஒரு பாவி ஆண்டவரே, நான் உங்களை எதிர்த்து நிமிர்ந்து கூட பார்க்க முடியாதப்பான்னு சொல்லி தன் மார்பிலே அடித்து கொண்டு ஒரு வார்த்தை சொல்றாங்க, தேவனே பாவியாகிய என்மேல் கிருபையாயிருன்னு சொல்லி. அப்போ இந்த இடத்துல இந்த ஆயக்காரனை குறித்து பார்க்கும் பொழுது ஒத்துக்கொண்டாங்க, நான் பாவிங்கதை ஒத்துக்கொண்டாங்க. இன்னொன்று தேவ சமூகத்தில் ஏறெடுக்க துணியாமல் தன்னை தாழ்த்துக்கிறத வேத பகுதியில் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம எல்லாருமே நம்ம ஆலய ஆராதனையில் போகும்பொழுது ஒருவேளை குருவானவரோ இல்லைன்னு சொன்னால் சபை ஊழியரோ ஜெபம் பண்ண கடவோ அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம்? நம்மளை அறியாமலே நம்முடைய தலையை நம்ம என்ன செய்கிறோம்? தாழ்த்துறோம் இல்லையா? கரங்களை கூப்புறோம். இது எதற்கு அடையாளம்னு சொன்னால் அப்பா சமூகத்தில் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லி தாழ்மைக்கு அடையாளமாக தான் நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கிறோம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா யோசபாத் ராஜா தன்னை முற்றிலுமாய் தாழ்த்துகிறாங்க, ஒத்துக்கொள்றதை வேத பகுதியில் பார்க்குறோம். இந்த பரிசுத்த உபவாச நாட்களில் இன்னைக்கு ஏசப்பா நம்மகிட்ட அதிகமாக எதிர்பார்க்குற ஒரு காரியம், நம்மளை தாழ்த்த ஆண்டவர் விரும்புகிறாங்க. ஆண்டவர் கிருபையாக கொடுத்த அந்த நாட்களில் நம்ம அப்பா எப்படி தன்னை மரண பரியந்தமும் தாழ்த்தினாங்களோ அதே மாதிரி நீங்களும் நானும் நம்மளை கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம தாழ்த்தணும்னு சொல்லி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை சொல்லுவாங்க உடும்பு பிடியா பிடிக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா? ஒருவேளை நம்ம எல்லாரும் உடும்பை நம்ம அறிந்திருக்கிறோம். சில பேர் நீங்கள் கண்கூட பார்த்துருந்துருப்பீங்க. இந்த உடும்பு என்னன்னு சொன்னால் அது பிடித்த பிடியை என்ன செய்யாது, உடும்பு விடாதான். அதனால அதாவது திருடர்கள் என்ன செய்வாங்களாம், அந்த உடும்பை திருடுவதற்கு பயன்படுத்துவாங்களாம். அந்த சுவரில் கயிறை கட்டி போட்டுட்டு அந்த உடும்பு கையில் கொடுத்துருவாங்க. அடுத்த வீட்டுக்கும் அந்த கயிறை கட்டி போட்டிருப்பாங்க. அப்போ இந்த திருடர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த கயிறு வழியாக இறங்கி அடுத்த வீட்டில் அந்த கயிறில் ஏறி திருடிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அது வரைக்கும் அந்த உடும்பு என்ன செய்யும், பிடிச்சு எப்படி என்ன செய்யாது, விடவே விடாது. எக்காரணத்தை கொண்டும் விடவே விடாது. நம்ம நிறைய பேர் நம்முடைய பிள்ளைகளை கூட நம்ம என்ன செய்வோம், சொல்லி திட்டுவோம், உடும்பு பிடியா நீ பிடிக்கிறியப்பான்னு சொல்லி. இதே மாதிரி நம்ம என்ன செய்யணும், நம்ம அப்பாவை நம்ம உடும்பு பிடியா என்ன செஞ்சுக்கிடணும், பிடிச்சுக்கிடணும். இந்த இடத்துல யோசபாத் ராஜா உடும்பு பிடியா என்ன செஞ்சிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. எனக்கு பலன் இல்லை ஆண்டவரே, எனக்கு எதிர்த்து நிற்க பலன் இல்லை, என்னால் முடியவே முடியாது, எனக்கு இந்த சூழ்நிலையில் என்ன செய்யணும்னு எனக்கு என்ன செய்யலை தெரியல ஆண்டவரே, எனக்கு ஒன்றுமே தெரியாதப்பான்னு சொல்லி கர்த்தருடைய கரங்களில் தன்னுடைய காரியங்களை அவங்க தெரியப்படுத்தினாங்க. இன்றைக்கி நிறைய பேர் நம்ம என்ன செய்கிறோம், நம்முடைய கஷ்டங்களை நம்மளே சுமந்து கொண்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம அப்பாவுடைய கரங்கள் ஆண்டவர் சொல்கிறாங்க, நீ ஒன்றே குறித்து நீ கவலைப்படாது, எல்லாவற்றையும் ஏன்ட்ட மாத்திரம் நீ தெரியப்படுத்தி ஏன்ட்ட நீ சொல்லிடுன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா? அருமையான ஒரு கதை உண்டு, எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு மாட்டு வண்டியில் ஒரு ஐயா என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, பக்கத்து கிராமத்துக்கு பிரயாணப்பட்டு மாட்டு வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்தா அருமையான ஒரு வயது முதிர்ந்த ஒரு அம்மா, ஒரு பெண்மணி என்ன செஞ்சாங்க, ரொம்ப வயதானவங்க, அவங்களால நடந்து போகவே முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க தலையில் ஒரு பெரிய விறகு சுமை என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, சுமந்து போயிட்டு இருந்தாங்க. அப்போ இந்த வண்டி ஓட்டிகிட்டு போன அந்த ஐயா என்ன செஞ்சாங்க, அந்த பாட்டியம்மாவை பார்த்தவொன்னே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அவங்க தலையில் ஒரு வேளை நடக்க முடியாமல் நடக்கிறாங்க, தலையில் வேற விறகு சும்மா வேற இருக்கேன்னு சொல்லி அப்போ அந்த அம்மாட்ட கேட்டாங்களா, அம்மா நீங்கள் எங்கே போகணும்? ஐயா நான் அந்த கிராமத்துக்கு போகணும், நானும் அங்கே தான்மா போகிறேன், நீங்கள் மாட்டு வண்டிக்கு என்ன செஞ்சுக்கோங்க, ஏறிக்கோங்க, உங்களை வீட்டில் கொண்டு நான் பத்திரமா விடுறேன்னு சொல்லி அந்த அருமையான தாயாரையும் வண்டியில் ஏற்றுக்கொண்டாங்க. அது மாத்திரமில்லை, இந்த விறகு என்ன செஞ்சாங்க, தூக்கி இந்த வண்டிக்குள்ளே போட்டாங்க. போட்டுட்டு இந்த ஐயா என்ன செஞ்சுட்டு இருக்காங்க, மாட்டு வண்டியை அவங்க அப்படியே ஓட்டிட்டு போயிட்டே இருக்கிறாங்க. பின்னாடி இந்த அம்மா இருக்கிறாங்க. கொஞ்சம் தூரம் பயணப்பட்டு போயிட்டு அப்போ இந்த ஐயா யோசிக்கிறாங்க, அந்த மாட்டு வண்டியை ஓட்டிட்டு போன ஐயா யோசிக்கிறாங்க, என்னடா நம்ம ஒரு பாட்டியம்மாவை இந்த விறகு நம்ம மாட்டு வண்டியில் ஏற்றணுமே, ஒரு சத்தமே இல்லையே, பின்னாடி உட்கார்ந்துருக்குறாங்க, ஒரு மூச்சு பேச்சு இல்லாமல் இருக்கிறாங்களே, என்ன செய்கிறாங்கன்னு தெரியலையேன்னு சொல்லி இப்படி திரும்பி பார்த்தாங்க. அங்கே திரும்பி பார்த்தா அந்த அம்மா அந்த இறக்கி வைத்த அந்த விறகு கட்டையை திரும்பமாக என்ன செஞ்சாங்க, தன்னுடைய தலையில் வச்சு சுமந்துக்கிட்டே அந்த வண்டியில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்களாம், உட்காந்துட்டு இருந்தாங்களாம். இன்றைக்கி நம்ம நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறோம் இல்லையா? அப்பா சொல்கிறாங்க, நீ இறக்கி வச்சிரு மகளே, நீ ஏன்ட்ட தெரியப்படுத்து, உன்னுடைய காரியங்களை நீ ஏன்ட்ட சொல்லுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் நானும் நீங்களும் இன்றைக்கி அந்த பாட்டியம்மாவை மாதிரி என்ன செஞ்சிட்ருக்கிறோம்,
விறக நம்ம தான் நம்முடைய பாரத்தை நம்ம இன்னைக்கு சுமந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யோசபாத் ராஜா அப்படி இல்லை, ஒரு பெரிய ராஜா. அவர் நிறைய காரியங்கள் இருந்திருக்கும், நிறைய ராஜாக்கள் வந்திருந்திருப்பாங்க. ஒருவேளை இந்த 3 புத்திரர், அம்மோன் புத்திரர், மோவா புத்திரர், அந்த ராஜாக்களும் இவரோடு கூட யுத்தம் பண்ண வராங்க. ஏகப்பட்ட பேர், திரள் கூட்டமான மக்கள், ஏராளமான கூட்டம்னு சொல்லி வேதத்தில் பார்க்குறோம். ஆனாலும் கூட இந்த இடத்துல எதையுமே சாரலை. படைகளை நம்பலை, படை வீரர்களை நம்பலை, யாரையும் நம்பலை. கர்த்தரை சார்ந்து கர்த்தருடைய கரங்களை மாத்திரம் அந்த காரியத்தை என்ன செஞ்சாங்க, அவங்க தெரியப்படுத்திட்டாங்க. எனக்கு ஒன்றுமே என்ன செய்யாது, தெரியாது. நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், நிறைய பேர் எனக்கு அனுபவம் இருக்குது, நான் அனுபவப்பட்டிருக்கிறேன், எனக்கு எல்லாம் தெரியும், நான் நிறைய காலங்களை நான் கடந்து வந்துக்கிட்டேன், எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறோம். இல்லை, ஆனால் எல்லாமே கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு 0 தான். நம்மளை தாழ்த்தும் பொழுது, நம்மளை அர்ப்பணிக்கும் பொழுது ஆண்டவர் நம்முடைய அர்ப்பணிப்பை பார்க்கிறார், தாழ்மையை பார்க்கிறார். ஆண்டவர் நம்மளை உயர்த்த முடியும். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் கடைசியில் ஒரு பின்பகுதி சொல்லுது, ஆகையால் எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்குன்னு சொல்லி யோசபாத் ராஜா சொல்கிறாங்க. முதல்ல பெலன் இல்லைன்னு சொல்லி சொன்னாங்க, ஒத்துக்கொண்டாங்க, தாழ்த்துனாங்க. 2வது இந்த சூழ்நிலையை, இந்த காரியத்தை ஏசப்பாவுடைய கரத்தில் என்ன செஞ்சிட்டாங்க, அதை தெரியப்படுத்திட்டாங்க, அவர்கிட்ட சொல்லிட்டாங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது ஆண்டவரேன்னு சொல்லி. 3வது சொல்கிறாங்க, என்னுடைய கண்கள், எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி இருக்கும். நான் அதை வாசிக்கும் போது யோசித்தேன், ஏன் கண்களை சொல்கிறாங்க யோசபாத் ராஜா? ஒருவேளை மற்ற காரியங்களை சொல்லியிருந்திருக்கலாமே, என் கையை கொடுக்குறேன், என் காலை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுது, எங்கள் கண்கள் உண்மையை நோக்கி கொண்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னு சொன்ன வசனம் சொல்லுது, அதாவது கண்ணானது சரீரத்தின் விளக்கு என்று சொல்லி வேதாகமத்தில் பார்க்குறோம் இல்லையா? அப்போ நம்முடைய கண்களை ஒப்பு கொடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய முழு சரீரமும் யாருக்கு தான்? நம்ம அப்பாவுக்கு தான். அதற்கு அடையாளமாக தான் இந்த இடத்துல யோசபாத் ராஜா சொல்கிறாங்க, எனக்கு பலன் இல்லை, ஒன்றுமே எனக்கு தெரியலப்பா, ஆனாலும் என் கண்ணு மாத்திரம் உங்களை நோக்கி பார்த்துட்ருக்கு. என்னுடைய முழுமை யாருக்கு தான்? நீங்கள் தான். முழுவதுமாக உங்களுடைய கரத்தில் அர்ப்பணிச்சுட்டு, எனக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் என்ன செய்வீங்களோ தெரியாது, நீங்கள் தான் எனக்கு எல்லான்னு சொல்லி கர்த்தருடைய கரங்களில் தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்துட்டாங்க. முற்றிலுமாக அர்ப்பணித்ததை நம்ம இந்த வேத பகுதியில் பார்க்குறோம். இந்த பரிசுத்த உபவாச நாட்களில் நம்ம ஆராய்ந்து பார்த்து முழுவதுமாக நம்ம கர்த்தருடைய கரங்களை நம்மளை அர்ப்பணிப்பதற்காக தான் இந்த 40 நாட்கள் ஆண்டவர் நமக்கு கிருபையாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, கொடுத்துருக்குறாங்க. இதே மாதிரி நம்ம இனி அடுத்த வருஷம் இப்படிப்பட்ட நம்ம உபவாச நாட்களை நம்ம காண்போன்னு சொல்லி என்னால உங்களால் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. ஆண்டவர் கிருபையாக கொடுத்த இந்த உபவாச நாட்களிலே நம்ம ஆராய்ந்து பார்த்து முழுவதுமாக நம்ம அப்பாவுடைய கரங்களை என்ன செய்யணும், அர்ப்பணிக்கணும். இந்த யோசபாத் ராஜா தன்னை முழுவதுமாக என்ன செஞ்சிட்டாங்க, ஒப்பு கொடுத்துட்டாங்க. என்னுடைய கண்கள் மாத்திரம் உண்மையே நோக்கி இருக்கும்னு சொல்லி யோசித்து பாருங்க. கண் இல்லாமல் ஒன்றும் முடியாது. அதனால தான் வசனம் சொல்லுது, கண்ணு தான் சரீரத்துக்கே விளக்குன்னு சொல்லி வேதாகமத்தில் பார்க்குறோம். ஒருவேளை இன்றைக்கி 2 கண்களை ஏசப்பா நம்ம நல்லா தந்திருக்கிறாங்க, 2 கைகளை தந்திருக்கிறாங்க, 2 கால்களை தந்திருக்கிறாங்க, எந்த ஒரு குறையில. ஆனால் கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்களேன், நம்முடைய அந்த 2 கண்களையே நம்ம ஒரு கண்ணை மூடிக்கொண்டு ஒரு கண்ணை திறந்து நம்மளால் என்ன செய்ய முடியாது, காரியங்களே செய்ய முடியாது. இன்றைக்கி எத்தனை பேர் கண் பார்வை இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க, யோசித்து பாருங்கள். இதில் வசனம் சொல்லுது, என் கண்ணும் நோக்கி பார்க்கப்பா. இன்றைக்கி நம்முடைய கண்களால் நம்ம ஆண்டவரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்ப்போம், சுற்றுப்புறத்தை நம்ம பார்க்க வேண்டாம். அன்றைக்கி பேதுரு கடலுக்கு மேலே நடந்து போகும்போது ஆண்டவர் சொன்னாங்க, ஆண்டவரை நீரையானால் நான் நடந்து வரேன் அப்படின்னு சொல்லும் பொழுது, நீ வாப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் பேதுரு கர்த்தரை பார்ப்பதற்கு பதிலாக, ஏசப்பாவை பார்ப்பதற்கு பதிலாக அந்த இடத்துல சுற்றுப்புறத்தை பார்க்க ஆரம்பித்தாங்க, கடலை பார்க்க ஆரம்பித்தாங்க, அலைகளை பார்க்க ஆரம்பித்தாங்க. அதனால கடவுளே, ஆண்டவரே நான் மடிந்து போகிறேனே, என்னை காப்பாற்றுங்கன்னு சொன்னாங்க இல்லையா? அப்போ நம்ம புறத்தை பக்கத்தை யாரையும் பார்க்க வேண்டாம், சுற்றுப்புறத்தை பார்க்க வேண்டாம், நம்மளை சுற்றியுள்ள மக்களை நம்ம பார்க்க வேண்டாம். நீங்களும் நானும் நம்முடைய கண்கள் யாரை மாத்திரம் நோக்கி பார்க்கணும், கர்த்தரை மாத்திரம் தான் நோக்கி பார்க்கணும். இந்த இடத்துல யோசபாத் ராஜா கர்த்தரை மாத்திரம் நோக்கி பார்த்ததுனால ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிது. ஒரு கதையை நான் சொல்லி முடிக்க ஆசைப்படுறேன். அதாவது ஒரு அருமையான ஒரு குடியானவனா குடிகாரர் கிடையாது, ஒரு கிராம பின்னணியில் பிறந்து வளர்ந்த ஒரு அருமையான ஒரு தகப்பனார் என்ன செஞ்சாங்க, கடைக்கு போனாங்க. அவங்க பட்டணத்தில் பிறந்து வாழ்ந்தவங்க. அப்போ கடைக்கு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க கடைக்கு போகும்பொழுது நிறைய பஜாருக்கு போகிறாங்க, நிறைய கடைகளை பார்க்குறாங்க.
எல்லா கடைகளையும் பார்த்தா வித்தியாசமாக இருக்குது. டிவி கடை இருக்குது, அது மாத்திரமல்ல பீரோல் கடை இருக்குது, அதே மாதிரி கடிகாரம் வாட்லாக் அடங்கிய கடையும் இருக்குது. அப்போ இந்த ஐயாவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சுவர் கடிகாரம் அடங்கிய கடை ரொம்ப பிடிச்சிது, வித்தியாசமாக இருந்தது, மாடலாக இருந்தது. ஆனால் அதை எப்படி பயன்படுத்தணும் எதுவும் ஒன்றுமே அவருக்கு என்ன செய்யாது தெரியாது. அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னால், ஒருவேளை அந்த கடைக்காரன்ட்ட போய் கேட்டாங்க, எப்பா இது எதுக்கு வேணும், எதுக்கு இது எதனாலன்னு சொல்லி. அப்போ அந்த கடைக்காரர் வந்து எல்லா விவரங்களையும் சொல்லி கொடுத்தாங்க. இது வந்து நீங்கள் என்ன வீட்டில் போய் ஒரு ஆணி அரைஞ்சி உங்கள் சுவரில் மாட்டுங்க, இதில் வந்து பெரிய முள் வந்து நிமிஷத்தை காட்டும், சின்ன முள் மணியை காட்டும்னு சொல்லி எல்லா விவரங்களையும் சொல்லி அதற்குரிய தொகையை சொன்னாங்க. இந்த ஐயா காசு கொடுத்து அந்த கடிகாரத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. வீட்டில் போய் சுவரில் ஆணி அரைஞ்சி அந்த கடிகாரத்தை போட்டாங்க. தினந்தோறும் எலும்பி நினைச்சுவாங்க, போய் எலும்பின உடனே அந்த கடிகாரத்தை பார்ப்பாங்க, சந்தோஷப்படுவாங்க. அடிக்கடி இந்த கடிகாரத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. ஒரு சில மாதங்கள் கழித்து திடீர்னு சொல்லி காலமே எழும்பி போய் அந்த கடிகாரத்தை பார்த்தா கடிகாரம் ஓடலைன்னு இந்த ஐயாவுக்கு என்ன வந்துட்டு கோபம் வந்துச்சு, நம்மளை அந்த கடைக்காரன் ரொம்ப ஏமாத்திட்டான் போலன்னு சொல்லி அந்த கடிகாரத்தை கலட்டி கீழே தரையில் டொம்முன்னு போட்டாங்க. முன்னாடி இருந்த கண்ணாடி என்ன செஞ்சிச்சு, உடஞ்ச உடனே இவர் நேராக உள்ளே இருக்கிற சின்ன முள்ளையும் அந்த பெரிய முள்ளையும் ரொம்ப கஷ்டப்பட்டு கலட்டி மடிக்குள்ளே வச்சுட்டு நேராக கடைக்கு போனாங்களாம். கடையில் போய் கடைக்காரனை வாய்க்கு வந்தபடி திட்ட ஆரம்பித்தாங்க. கடைக்காரன் எவ்வளோ பொறுமையாக இருக்க முடியும், அவனுக்கு கோபம் வந்துச்சு. என்னையா நடந்தது, என்ன திட்டுறீங்க, அன்னைக்கு கடிகாரம் வாங்கிட்டு போனீங்க நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டாங்களாம். அப்போ இந்த ஐயா சொன்னாங்க, நீ தந்த நான் படிக்கலன்னு என்னை ரொம்ப ஏமாத்திட்டேன், நீ தந்த கடிகாரம்லாம் நல்லா தான் இருக்குது. அப்படியே ஐயா அது ஓடிக்கு காலமே நான் எழுப்பி பார்த்தது ஓடலையே, அப்போ நீங்கள் தாங்கையா நான் உங்களுக்கு ஒரு பேட்ரி போட்டு தரேன், திரும்பவும் கடிகாரம் ஓடிடும். ஆனால் அந்த ஐயா சொன்னாங்களாம், கடிகாரம் நல்லா தான் இருக்குது, உள்ளே இருக்கிற முள் மாத்திரம்தான் ஓடலை, அதை நான் கலட்டி கொண்டு வந்திருக்கேன் பாருன்னு சொல்லி அந்த பெரிய முள்ளையும் சின்ன முள்ளையும் கொண்டு கொடுத்தாங்களாம். அந்த கடைக்காரன் சொன்னாடா முட்டாள் மனிதனே, அந்த கடிகாரத்தை நீங்கள் முழுமையாக தந்திருந்திருப்பீங்கன்னா நான் ஒரு செல் போட்டால் திரும்பியும் அது அழகாக ஓடி இருந்திருக்குமே. இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலையும் கூட நம்ம கர்த்தருடைய கரங்களை இப்படி தான் நம்மளை அர்ப்பணித்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? முழுவதுமாக நம்ம கர்த்தரே சார்ந்து இந்த யோசபாத் ராஜாவை போல முற்றிலுமாக நம்மளை அர்ப்பணித்து நம்முடைய கண்கள் அவரை மாத்திரம் நோக்கி பார்த்து போகும் பொழுது வசனம் சொல்லுது, ஒரு யகாசியல் அப்படிங்கிற ஒரு தீர்க்கதரிசி மூலமாக தீர்க்க தரிசனமான வார்த்தை வருது, இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது கர்த்தருடையது, கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள்னு சொல்லி. அதுக்கப்புறம் யோசபாத் ராஜா போய் பாடகர் குழுவை ஏற்படுத்தினாங்க. அந்த பாடகர் குழு துதிக்க ஆரம்பிச்சாங்க. இவங்க துதிக்க பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்களுக்கு விரோதமாய் வந்த அந்த 3 கோத்திரத்து மக்களுக்குள்ளாக அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து எல்லாரும் ஒருத்தருக்கு என்ன செஞ்சுட்டாங்க, வெட்டுண்டு எல்லாரும் இறந்து போயிட்டாங்க. ஒருவர் கூட உயிரோட இருக்கல. கடைசியில் பார்த்தீங்கன்னா அவர்களுடைய உடைமைகளை 3 நாளாய் கொள்ளையிட்டாங்களாம் யோசபாத் ராஜா. யோசித்து பாருங்க, அந்த இடத்துல ஒரு பெரிய வெற்றி. யோசபாத் ராஜாவும் அவரோடு சார்ந்த சொற்ப ஜனங்களும் ஒரு இடத்துல கூடி நன்றி செலுத்தினாங்க, ஸ்தோத்திரம் செலுத்தினாங்க. அதுதான் வேதாகமத்தில் பெர்ராக்கான்னு கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நம்மளும் இந்த யோசபாத் ராஜாவுடைய ஒருவேளை இந்த யோசபாத் ராஜாவுடைய உபவாசத்தினுடைய மேன்மை என்ன தெரியுமா, ஒரு பெரிய வெற்றியை கிடைத்தது. அதுக்கு காரணம் தங்களை தாழ்த்துனாங்க, ஒத்துக்கொண்டாங்க, கர்த்தருடைய கரங்களை காரியத்தை தெரியப்படுத்தினாங்க, தன்னை முழுவதுமாய் அர்ப்பணித்தாங்க. நம்மளும் இப்படி இருக்கும் பொழுது கர்த்தர் நம்மளையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கை ஆண்டவர் வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை தருவாராக. இருந்த வண்ணமாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். தகப்பனே மீ துதிக்கிறோம், மீ ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த யோசபாத் ராஜாவே போல சுவாமி ஆண்டவரை நாங்களும் கூட அப்பா உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி அர்ப்பணிக்கிறோம் அப்பா. தகப்பனே இந்த பரிசுத்த உபவாச நாட்களிலே நீர் கற்றுக் கொடுத்த தாழ்மையை நாங்கள் கடைப்பிடிப்பதற்கு கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. நாங்கள் பாவி ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வரும்பொழுதெல்லாம் எங்களை பாவி என்று சொல்லி ஒத்துக்கொண்டு நீர் கொடுக்கிற மேன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் கிருபை கொடுங்க அப்பா. உம்முடைய கரத்தில் எங்களை தாழ்த்து அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் ஒன்றுமில்லை சுவாமி. யோசபாத் ராஜாவோடு கூட இருந்த தகப்பன் ஆண்டவரை என்னோடும் ஆண்டவரே இந்த டிவி நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் கூட அப்பா இந்த சூழ்நிலை வழியாய் கடந்து வந்து கொண்டிருக்கலாம் தகப்பனே. அந்த மக்களுக்கு எப்படி இந்த யோசபாத் ராஜாவோடு கூட திரள் கூட்டமான மக்கள் யுத்தம் பண்ண வந்த போதிலும் கர்த்தர் அவரோடு இருந்து தகப்பனே யுத்தமில்லாத ஒரு இளைப்பாறுதலை கொடுத்தீங்களாப்பா. அதே மாதிரி ஒவ்வொருடைய குடும்ப வாழ்க்கையிலையும் கூட அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை கர்த்தர் கொடுக்க போற அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து மகிமைப்படுங்க. மீட்பரின் மூலமாக ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். தொடர்ந்து வரும் நாட்களிலும் இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் தவறாது பாருங்கள். இந்திய மிஷனரி சங்க ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். ஊழியங்களோடு உங்களுடைய ஆதரவு கரங்களை இணைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்திய மிஷனரி சங்கமே
உன்னை நேசித்திருப்போர் சுகித்திருப்பார்.